வணக்கங்க. வாழ்க வளமுடன். ஒரு உதாரண சாதகம் எப்படின்னா, துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல ராவஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ சிம்மத்தில் உட்காந்துருக்காரு. அது அந்த அந்த சுக்கிர பகவான் வாங்கின சாரம் கேது சாரம். பாருங்களேன், ஒரு மனிதன் லைஃப்பில் போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்போ அந்த துலா லக்னத்துக்கு 6ஆம் இடங்கிறது குரு. 6 கூட எங்கே 11ஆம் இடத்துல உட்காந்துட்டார் குரு பகவான். 6ஆம் இடம்னா கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை, சிக்கல், சேஷன் பிரச்சனை, சிக்கல் ஓடிட்டுருக்கு. அந்த 6 கூட சொல்லக்கூடியது குரு 11ஆம் இடத்துல உட்காந்து அந்த லக்னாதிபதி சுக்கிரன், துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன், 8 கூடையவனும் சுக்கிரன். அந்த 8 கூடைய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த தம்பிக்கு இருதார அமைப்பவே கொடுக்குது. ஒரு தாரம் இல்லை, இருதார அமைப்பே வருது. ஃபஸ்ட்டு தாரம் கட்டினா நிலைக்காதுங்க சொல்லுது. சரி, நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு தாரத்திலே பிரச்சனை இருக்குது, 2ஆம் தாரமும் பிரச்சனை இருக்குது. பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, கடனை அளவாக வாங்குங்க. தேவைக்கு தகுந்த கடனை வாங்கி அந்த மாதிரி பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வாங்கினீங்கன்னா இல்லற வாழ்க்கையும் போயிடும், கணவர் மனைவி வாழ்க்கையும் போயிடும், 2ஆம் தாரமும் கட்ட முடியாது. இந்த ஒரு அமைப்பில் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கன்னு சொன்னால், துலா லக்னம், லக்னாதிபதி லக்னத்துக்கு 6 கூட குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கேட்குறவங்களாம் கிடைக்குதுங்க. கடனை வாங்கிட்டு அவர்னால் சமாளிக்க முடியல, வாங்கி செலவழிச்சிட்டாருங்க, பிஸ்னஸ் பண்ணாருங்க, எல்லாமே நஷ்டம் தான், லாபம். கடனாலே பிரச்சனை. மனைவி யாருங்க? 7 கூடையும் செவ்வாங்க. துலா லக்னத்துக்கு 7 கூடையும் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடத்துக்கு போய் செவ்வாய் என்ன சந்திர சாரம், 10 கூடை சாரம். அந்த சந்திர பகவான 4ஆம் இடத்துல இருக்கார். உத்திராட நட்சத்திரம் என்னங்க, மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். அப்போ அந்த பாருங்கள், எல்லா வகையிலையும் குழப்பம். இவரும் உணவு சார்ந்து தான் பண்ணார். உணவு சம்மந்தப்பட்டது, இந்த கூல்ட்ரிங்க், மல்லிகை கடை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தான் பண்ணார். எல்லாமே கடனாய் ஆகி விட்டுட்டு விளையாச்சு. இதே பாருங்கள், இப்போ எந்த லைஃப்பில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த லைஃப்பில் பாருங்கள், ஒரு கணவர் நல்ல முறையில் ரன் பண்ணார்னா அவங்களுக்கு துணைவியாக கூட இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ரன் பண்ணுறது மாதிரினா அப்பயே பிரச்சனை பண்ணி விலக பார்க்குறாங்க. இன்றைக்கெல்லாம் கலிகுத்தில் பாருங்கள், கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். தேவையில்லாத கடன் வாங்கி லாக் ஆகிட்டார். இதுதான் மெயின். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீ தேவையில்லாத கடன் வாங்காதீங்க, அளவோடு வச்சு அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ண முடியும். இல்லை குடும்பம் உங்களை விட்டு பிரியுன்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா துலா லக்னத்துக்கு 7 கூடை செவ்வாய் 8க்கு போயிடுச்சு. 8க்கு போய் அந்த செவ்வாய் என்ன சந்திரசாரம் ஆகிருக்கு. சந்திரன் இவர் துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மகரத்தில் உட்காந்து சனியோடு போய் சேர்ந்துக்கூடாது. சந்திரனும் சனியும் சேரக்கூடாது. பிரச்சனை சிக்கலான வாழ்க்கை தான் ஓடும். அப்போ அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ கடன் வாங்கி ரன் பண்ணேன், எப்படி கஷ்டப்பட்டு கடன் கட்டிடுவேன்னு சொல்லி தான் நான் ரன் பண்ணேன். என் மனைவி என் கூட இல்லை, எனக்கு ஒத்துழைக்கலை, அதனால் நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி. எப்படிங்க, அந்த 10 கூடையும் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்காந்து சனியோட சேரனா தண்ணி போட்டே பூராத்தையும் விட்டுட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனுஷனே இல்லை, 10 பைசாவுக்கு 6 மதிக்க மாட்டேங்கிறாங்க. மனைவியே மதிக்கலைங்க. மனைவி மதிக்க மாட்டேங்குது அந்த அம்மா. எப்படி இருக்கும் பார்த்துங்க. வாழ்க்கையில் பாருங்கள், என்ன ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன புரோசனம். எல்லாமே அந்த கடன் தாங்க. கடன் வாங்கும்போது உங்கள் சாதத்தை பாருங்கள். கடன் வாங்கி பிரச்சனை சிக்கல மாட்டாதீங்க. இல்லைங்களா, நீங்கள் சம்பளத்துக்கு போங்க, மனைவியோட சந்தோஷம் புரியுமா வண்டி போடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைகளை சிம்பிளான ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைங்க. ஏன் பெரிய ஸ்கூலில் காஸ்ட்லியான ஸ்கூலில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? உங்களால் முடிஞ்சதை ரன் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கருமாவை தகுந்த மாதிரி ரன் பண்ணி வாங்க. உங்கள் குடும்பத்தை ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாமே. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, காஸ்ட்லியான படிக்க வைக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. நமக்கு என்ன இறைவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அதை நோக்கி நீங்கள் வழி நடத்தி பாருங்கள், நீங்கள் ஜெயிக்கலாம். அதை விட்டு பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டாரு, 1.5 கோடி 2 கோடியில் கட்டிட்டாருன்னா நம்ம கட்ட முடியுமா? அந்த ஆசை இருக்கக்கூடாது. உனக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதை பாரு, அதை ரன் பண்ண தெரிஞ்சுக்கோ. அப்போ வாழ்க்கையில் நீ ஜெயிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாங்க. பசங்க பிள்ளைகளோட நீங்கள் ரன் பண்ண முடியும். ஒரு அதிகமானன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க, நல்ல மார்க் வர்றதுக்கு படிக்க வைங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா தேவையில்லாத கடனை வாங்கி லாக் ஆகி ஊரை விட்டு போய் பிரச்சனை சிக்கல், மனைவியோட பிரிஞ்சு வாழ்க்கை என்னங்க வாழ்க்குது? உங்கள் சாதகத்தை பாருங்கள். சாதகப்படி என்ன நடக்குது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா முடியாதா? கடன் வாங்கி தொழில் பண்ணால் ஜெயிக்க மாட்டான். இல்லை சம்பளத்துக்கு போயிட்டால் போய்க்கலாமே.
அப்போ சம்பளத்துக்கு போனாலும் கௌரவமாக இவ்வளோ சம்பளம் இவ்வளோ வண்டி இவ்வளோ தான் என்னால் முடியும் மனைவிட்டு சொல்லிட்டு காலத்தை ஓட்டலாம்ல. இப்போ எல்லாமே சொத்து தொகுத்தை இழந்து கடன் வாங்கி அதனால் பிரச்சனைகள் எல்லாம் இழந்து மனைவி இழந்து இன்றைக்கி தண்ணி போட்டு நடு ரோட்டில் இருக்காருங்க. தண்ணி இப்போ காசு இல்லைங்க, ஏன்னா அந்த நிலவில் வந்து பிச்சை எடுக்கிற நிலவில் உட்காந்துருக்காரு. ஒரு சாதகம். நான் ஆரம்பத்தில் படிப்படியாக சொல்கிறேன், இருக்கிற ரன் பண்ணுங்க, அதிகமாக கடை வாங்காதீங்க, இல்லைன்னா சம்பளத்துக்கு போங்க. அப்போ மனைவி கூட இருக்கும், குழந்தை குட்டியோட நீங்கள் கூட ரன் பண்ண முடியும். நான் அவ்வளோ கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி சொன்னேன், கேட்கவே இல்லைங்க. அது அவர் பல கோடியில் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நிறையா பக்கம் 2-3 பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே விட்டுட்டு இப்போ மனைவி விட்டுட்டு போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், அவர் 2ஆம் தடவை எங்கே எந்த இதுக்கு இல்லாமல் இருக்காருங்க, யூஸ் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காருங்க. இன்னும் வேறு எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்கள் சாதகத்தை பாருங்கள், உங்களால் என்ன ரன் பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். அதை விட்டு தேவையில்லாத கடை வாங்கி லாக் ஆகாதீங்க. அதனால் பிரச்சனை சிக்கல் சந்திக்கணும். அந்த பிரச்சனை சிக்கலும் நீங்கள் தான் சந்திக்கிறீங்க, மற்றவங்களாம் கிடையாது. நீங்களே புரிஞ்சு நடந்துங்க வாழ்க்கையில். கடன் வாங்காதீங்க. தயவு செய்து உங்கள் சாதத்தை பாருங்கள். கடன் வாங்கினா ரன் பண்ண முடியுமா முடியாதா, உங்கள் சாதத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.